வணக்கம். டிஎன்பிஎஸ்சி வினாவிடையில் இன்று நம்ம பார்க்க போகிற வினாவிடைகள் இதோ. இந்திய அரசியலமைப்பிலிருந்து 1வது கொஷின். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12இல் டேஸ் சட்டப்பிரிவு முதல் டேஸ் சட்டப்பிரிவு வரை நடுவண் மற்றும் மாநில நிதி சார்ந்த உறவுகளை பற்றி கூறுகிறது. ஆன்சர் சட்டப்பிரிவு 268 முதல் சட்டப்பிரிவு 293 வரை. சட்டப்பிரிவு 268 முதல் சட்டப்பிரிவு 293 வரை. கொஸ்டின் நம்பர் 2. இந்திய அரசியலமைப்பு சட்டம் டேஸ் சட்டப்பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் நிதிக்குழுவின் பரிந்துரையின்படி சில வரிகளை விதித்து வசூலிக்கிறது. ஆன்சர் சட்டப்பிரிவு 280. சட்டப்பிரிவு 280. கொஸ்டின் நம்பர் 3. நடுவண் மற்றும் மாநில அரசுகளின் உறவுகளை ஆராய்வதற்காக முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களால் அமைக்கப்பட்ட குழுவின் பெயர் என்ன? சர்க்காரியா குழு. ஆன்சர் சர்க்காரியா குழு. கொஸ்டின் நம்பர் 4. சர்க்காரியா குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1983. 1983. கொஸ்டின் நம்பர் 5. சர்க்காரியா குழுவால் எத்தனை பரிந்துரைகள் பரிந்துரைக்கப்பட்டது? ஆன்சர் 247. ஆன்சர் 247. சர்க்காரியா குழுவால் நடுவண் மாநில அரசு உறவுகளை 247 பரிந்துரைகளில் எத்தனை பரிந்துரைகளை நடுவண் அரசு செயல்படுத்தியது? 180. ஆன்சர் 180. அடுத்த கொஷின். 1969ஆம் ஆண்டு நடுவண் மற்றும் மாநில அரசுகளை உறவுகளை ஆராய தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழுவின் பெயர் என்ன? பி.வி. ராஜமன்னார் குழு. பி.வி. ராஜமன்னார் குழு. சரிங்களா? இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. நோட்ஸ் எடுங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான அரசியலமைப்பு சார்ந்த வினாவிடைகள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. தினமும் வினாவிடைகள். நன்றி.